ஹலோ கைஸ், வெல்கம் டு பார்ட் 3. கண்டிப்பாக இதை லாஸ்ட்டு பட்டு பயப்படாதீங்க. இதான் வந்து அந்த மேக்னெட் கடை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஆனால் வந்து எனக்கு மேக்னெட் பிடிக்கல. இப்போ ஒரு கீ செயின் வாங்கிட்டு இன்னொரு மேக்னெட் கடைக்கு போனோம் மேக்னெட் வாங்குறதுக்கு. அங்கே எனக்கு 2 மேக்னெட் பிடிச்சிருச்சா, அதனால் அக்கா கிட்ட கொடுத்து ஒரு மேக்னெட்டை நானே செலக்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஒரு மேக்னெட் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, கடைசியை எடுத்து பார்த்தா கரெக்டாக அந்த மேக்னெட்டை கரெக்டாக எடுத்துட்டேன். இதான் அந்த மேக்னெட்டை அலுஸ்தா, அதாவது அந்த பீச்சோட நேம். நெக்ஸ்ட் பர்கர் சாப்பிட போன இடத்துல ஒரு கடையும் இல்லை, எல்லா கடையும் மூடி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து ப்ராப்பர் சம்மர் வரல, அதனால் இன்னும் கடை திறக்கலை, எல்லாமே வந்து மூடி இருக்குது. திறந்ததுனால அது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இல்லை. திரும்பி வந்து ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒன் டே ட்ரிப்லலாம் இவ்வளோ சுற்றி பார்க்க முடியும், இவ்வளோ பீச்சில் இருக்க முடியுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. போய் கொஞ்ச நேரத்தில் வர மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பீச்லேயே. இது வரை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இதான் ரஷ்யனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தனியாக வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தஸ் விதானியா.